ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு கேஷ் எப்படி டெபாசிட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ எஸ்பிஐ ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு எப்படி கேஷ் டெபாசிட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐ ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் டெபாசிட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடே கண்டினியூ அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லும். உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடே பார்த்தீங்கன்னா ப்ரெசிவ் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னோட மொபைல் நம்பர் நான் என்ட்ரி பண்ணிட்டு அந்த ரைட் சைடு இருக்கிற ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லும். உங்களோட பாஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரை பார்த்து கிளியராக நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடே பார்த்தீங்கன்னா ப்ரெசிவ் கரெக்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் யாரோட நேமில் இருக்கோ அவங்களோட நேம் அந்த டிஸ்பிளேல காட்டும். ரைட் சைடே பார்த்தீங்கன்னா எஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினில் ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற கேஷை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா என்டர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் வச்சிங்களோ ஸோ அந்த அமௌண்ட் அந்த மிஷின் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிரும். கவுண்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல எவ்வளோ அமௌண்ட் வச்சிங்களோ ஸோ அந்த அமௌண்ட் அந்த மிஷினில் காட்டிட்டு பாருங்க. காட்டின அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படி சொல்கிற ஆப்ஷன் வருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த கேஷ் டெபாசிட் ஆக ஸ்டார்ட் ஆயிருது. டெபாசிட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின்லேருந்து ஒரு ரெசிப்ட் ஒன்று வரும். ஸோ அந்த ரெசிப்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெசிப்ட் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வரும். ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் எஸ்பிஐ பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு கேஷ் டெபாசிட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விட பிறகு தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.